நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे அர்ஜுனா, எடு உன் வில்லை. உன்னை ஒரு தேரோட்டியின் மகன் அங்க நாட்டு அரசன் கர்ணன் யுத்தத்திற்கு அழைக்கிறான். உன்னை பெற்ற தந்தையிடம் இறுதி விடை பெற்றுக்கொள். போராடத் தொடங்குவோம். சூரியன் மறைந்து விட்டான் அர்ஜுனா. சூரியன் மறைந்த பிறகு போராடுவது மரபல்ல. ஆகையால் உன் வில்லை வைத்து விடு. அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. பீமன் என்னை பழித்து கூறிய சொற்கள் என் காதுகளில் நெருப்பாக பொழிந்தன. செல், குதிரை சவுக்கை கையில் எடுத்துக்கொண்டு உன் குலத்தொழிலை செய். அடே, உனக்கு அர்ஜுனன் கையால் மடிவதற்கு கூட தகுதி இல்லை. அப்பா, மகனே, உனக்கு என்னதான் கவலை அப்பா? தாழ்ந்த குலத்தில் பிறந்தோமே என்று தவிப்பா? சொல்,
சொல் மகனே, எனக்கு நீ சொல்லடா. செல்லடா, செல். நான் இன்று உன் உள்ளத்தை வாளால் கீறிக் கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை சொல்லிவிடுகிறேன். கர்ணா, நீ சூதன் மகன் அல்ல. 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 சூதன் மகன் அல்ல. அப்பா! ஆம் மகனே, நீ சூதன் மகன் அல்ல. அப்பா, மகன் வேதனைப்படுவானே என்று அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. பொய் மட்டும் வேண்டாம். மகனே, நான் சொல்லுவது இது பொய் அல்ல. உன்னை ஏமாற்றுவதற்காக அல்ல. பிறகு ஏன் சொல்லுகிறேன்? எப்போதும் நீ சொல்வாயே, நிஜங்களை நெஞ்சில் மறைத்து வைப்பது பாவம் என்று. மனசாட்சி மெல்ல என் காதில் சொல்லியது. மூடன் நான் இத்தனை வருஷங்கள் இந்த நிஜங்களை நெஞ்சில் வைத்து புதைத்து பாவம் செய்து கொண்டிருந்தேன். பாவம். குழந்தை இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒரு பிள்ளைக்காக பொய் சொல்லும்படி நேருகிறது. அந்த ஆசையில் மயங்கி மகனே, உன்னை பெருமையுடன் நான் கண்ணாக நினைத்தேனடா. அன்போடு நெஞ்சில் தாங்கினேனடா. ஒரு பிள்ளை ஒன்று நதியிலே பாவம் கூடையிலே மிதந்து வந்ததை பார்த்தேன். பார்த்ததும் நினைத்தேன், எனக்கு கிட்டாத மாணிக்கம் ஒன்று கிடைத்து விட்டதாக மகிழ்ந்தேன். மகிழ்ந்தேன். அந்த பிள்ளையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்தேன். நான் எடுத்து வந்தது யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தேன். மகனே, அதனால் தான் இத்தனை வருடங்கள் இந்த நிகழ்ச்சியை நெஞ்சிலே பூட்டி வைத்தேன். பூட்டி வைத்தேன். பிள்ளை போல் வளர்த்தவரும் நிஜத்தை மூடி மறைத்து விட்டார்கள். பாசமுடன் வளர்த்த பெற்றோர்கள் விந்தை கதையை சொன்னதில்லை. வெறிச்சோடிய நிலை, விடை தெரியா கேள்வி, கேள்விகளுக்கு பின்னால் பதிலை தேடி தேடி பெற முடியாமல் ஓடி ஓடி போய்க் கொண்டிருந்தேன். தேரொட்டி மகனாக என்னை திரியவிட்ட அந்த மர்ம மனிதர் யார்? என்னை பெற்று இரக்கமற்று போட்டு போனவர் யார்? அது ஏன்? இதை அறிய நான் பல ஆண்டுகளாக பொழுதெல்லாம் ஆசையோடு முயன்று பார்த்தேன். தனியாக நின்று கதறினேன். மலைகளே, பதில் சொல்லுங்கள். மலைகளே, யார்தான் என்னை பெற்றவள்? எங்கே 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 என்னை பெற்றவள்? பாய்ந்து வரும் காற்றே, பதில் சொல் என்று நான் புலம்பினேன். தாய் மறந்த செய்தான் என்று தாபத்துடன் கேட்டேன். என் புலம்பலுக்கு மலை சிகரங்கள், பொங்கி வரும் நதி அலைகள், இரவிலே கண் சுமிட்டும் நட்சத்திரங்கள் ஏற்ற பதில் சொல்லவில்லை. ஏனோ மௌனம் சாதித்தது. அனாதையின் கேள்வி அனாதையாகி விட்டது. ஒரு நாள் இளங்காலை பொழுதில் குமரி அழும் நெஞ்சின் கேள்விக்கு பதிலை தேட காட்டிலே நின்று கதறினேன். பரிவு காட்டுங்கள், இந்த பிள்ளைக்கு பெற்றோர் யார் என்று அறிய. சாட்சிகளை பேசுங்கள். என்னை ஏன் அனாதையாக்கினாள்? கருவிலே சுமந்தவள் என்னை ஏன் தூக்கி எறிந்தாள்? யார் என்னை பெற்ற மாதா? இப்படி ஒரு பிள்ளையை ஏன் பெற்றாள்? என்னை ஏன் வீசி எறிந்து விட்டு சென்றாள்? ஏன் 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 ஏன்? என் பக்கம் திரும்பி பார் மைந்தா. நான் தான் உன்னுடைய தந்தை.
என் பக்கம் பார்மைந்தா, நான் உனது தந்தை. என் பக்கம் பார்மைந்தா, யார்? நான் தான் உனது தந்தை. தாம் யார்? நான் சூரியன். நான் தான் மகனே உன் தந்தை. மெய்யா? சூரிய பகவானா? பருதி மைந்தனா? ஆம் மகனே. பகவானே, உமது மைந்தனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீரோடு வாழ்க, சிறப்போடு வாழ்க. என்னை பெற்றவரே, அன்பு கூர்ந்து என் கேள்விக்கு விடை தாருங்கள். கேள் மகனே, என்ன பிரச்சனை? பிள்ளை பிறந்தவுடன் பிள்ளையின் தந்தை அதை எடுத்து உச்சி முகர்வார், உளங்கனிவார். என்னை பெற்ற நீங்களோ இந்த பிள்ளையை நதியிலே போட்டீர்கள். ஏன்? நதியிலே உன்னை போட்டது நான் அல்ல. சரி, யார் போட்டார்கள்? உன் தாய் போட்டாள். பெற்றவளா? பிள்ளையை நதியிலே தூக்கி போடவா என்னை பெற்றாள்? வேறு வழி இல்லை. வழி இல்லையா? ஏன் வழி இல்லை? தாம் இதை மட்டுமாவது சொல்லுங்கள். யார் என் தாய்? அன்பு கூர்ந்து பதில் சொல்லுங்கள். யார் என்னை பெற்றாள்? கூர்ந்து பதில் சொல்லுங்கள். யார் என்னை பெற்ற தாய்? தாம் மறைக்காதீர்கள் தந்தையை. யார் என்னை பெற்ற தாய்? புண்ணாகி நிற்கின்றேன். இது மெய்யா பொய்யா? சொல்லுங்கள். யார் என் மாதா? நான் இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியாது. ஏன்? ஏன் விடை சொல்ல முடியாது? புருஷனின் கடமை ஸ்திரீகளை காத்தல். ஒரு உண்மையை மூடி மறைப்பதற்காக ஒரு தாயே தான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை நதியிலே விடும்படியான ஒரு நிலைமை. அந்த உத்தமி போட்ட திரையை நீக்கி பாவம் உன் தாயை அவமானப்படுத்த இயலாது. அவள் கௌரவத்தை காக்க வேண்டியது என் கடமை. பச்சிளம் பிள்ளையை பாசமின்றி ஒரு தாய் நதியிலே தூக்கி எறிந்தாள். அந்த பேய்க்குணம் படைத்தவளை காக்க விரும்புகிறீர்கள். அந்த பரிவு எனக்கு இல்லையா? நதியில் போடவில்லை. உன்னை ஒரு கூடையிலே வைத்து மன்னர் குல பெண்கள் அணியும் பட்டாடையை போர்த்தி மிதக்க விட்டாள். ஒரு தாயை பேய் என்று நினைக்கும் அளவுக்கு வந்த மகனே, சிந்தித்துப் பார். தான் பெற்ற பிள்ளைக்கு இப்படி ஒரு அவல நிலையை உண்டாக்கிய
அவள் நெஞ்சிலே அந்த எண்ணங்களே சுடாதா? பாவம் அந்த மாசற்ற தாய் பிறந்த குலத்து பெருமையை காக்க தான் பெற்ற பிள்ளையையே பறிகொடுத்தாள். கொடுத்தவளின் துயரங்களை கூறத்தான் முடியுமா? ஒரு பெண்ணுக்கு இந்த சோதனை கூடாது. உண்மை நிலைமைகளை அறிந்து கொண்டால் உன் பெருமைக்குரிய தாயை நீ தெய்வமாக போற்றுவாய். உன் மனதிலே ஆத்திரங்கள் இருக்காது. உன்னை காக்கும் பிரச்சனை எழும்போது உன் அன்னைக்கே அது தெரியும். அப்போது நான் வந்து உன்னை காத்தருள்வேன். அதனால் தான் என் அன்பினை காட்ட உடம்போடு உனக்கு கவச்சமும் குண்டலமும் நீ ஜனிக்கும் போதே உன்னுடன் பிறந்தது. உனது கவச்சத்தை அழிக்க அஸ்திரங்களுக்கோ ஆயுதங்களுக்கோ சக்தி இல்லை. ஆகையினால் எந்த நிலை வந்தாலும் அந்த கவச்சத்தை உன்னிடமிருந்து பிரிக்காதே. உன் புகழ் அகிலமெங்கும் பரவும். இன்னொரு கேள்விக்கு விடை தாருங்கள் தந்தையே. மகனே கேள். பிரபு, பிரபு, என் மாதா எங்கிருக்கிறாள்? தேவலோகத்திலா, சொர்க்கத்திலா, பாதாளத்திலா, பூமியிலா? உன்னை பெற்ற தாய் நீ இருக்கும் பூமியில் தான் இருக்கிறாள். இப்போதாவது நம்பிக்கை வந்ததா? நான் சூதன் மகன் அல்ல, சூரிய மைந்தன். சூரிய மைந்தன்? பீஷ்மன் அவனை சூதமைந்தன் என்றே சொல்வேன். துரியோதனா, உன் நண்பன் கர்ணனுக்கு கற்பனை கதைகள் சொல்லத் தெரிகிறது. அவன் அகந்தைக்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டு வாய்க்கு வந்தவாறு வரம்பு மீறி பேசுகின்றான். பார் துரியோதனா, யுத்தம் என்பது வார்த்தையில் அல்ல, வலிமையில் இருக்கிறது. ஒரு சூதன் மகனால் என்றாவது பாண்டவர்களை வெல்ல முடியுமா? நடக்குமா? பிறகு ஏன் முடியாததை பற்றி எல்லாம் பேசுகிறாய்? துரியோதனா, புரிந்து கொள். உனது நண்பன் கர்ணன் உன்னை ஏமாற்றுகின்றான். அந்த ஏமாற்று பேச்சிலே நீ மதி இழக்கிறாய். உண்மையில் உனக்கு இந்த பிதாமகனிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். துரியோதனா, உனக்கு என்னுடைய வீரத்தில், என் வலிமையில் சந்தேகம் இருந்தால் உன் அன்புக்குரிய நண்பன் கர்ணனுக்கு தளபதி பொறுப்பை கொடுத்து விடு. வெறும் சுமை எனக்கு தேவையில்லை. பீஷ்மன் நான், கங்கை என் அன்பு மைந்தன். அந்த சூத மைந்தனுடைய தலைமையின் கீழ் கண்டிப்பா யுத்தம் செய்ய மாட்டேன். யுத்தம் செய்ய மாட்டேன். இது பீஷ்மனின் உறுதிமொழி. பிதாமகருக்கு தெரியாதா அவரால் இயலாதென்று? அதனால் தான் அவர் என் மீது குறை பேசி யுத்தத்திலிருந்து தன்னை நீக்கிக் கொள்கிறார். ஆம் ஆம், இனிமேல் எனது இறுதி முடிவை கேட்டுக்கொள். தன்மானமிக்க பிதாமகர் யுத்த தளபதியாக இருக்கும் வரையில் நண்பனே,
பிதாமகரின் தலைமையிலே யுத்தம் செய்ய மாட்டேன். அவர் கங்கையின் மைந்தர் என்றார், நானும் சூரியனின் மைந்தன். அங்கராஜனே, இன்று நாம் பிதாமகரின் வீரத்திலும் வலிமையிலும் பூர்ண நம்பிக்கை வைத்து எதையும் தாங்கும் அவரின் தோளின் மீது கௌரவ சேனையின் தளபதி பொறுப்பினை ஒப்படைக்கின்றோம். குலகுரு கிருபாச்சாரியாரே, இங்கே கௌரவர்கள் பிதாமகர் பீஷ்மருக்கு கௌரவ சேனாதிபதி பொறுப்பினை கொடுத்தார்கள். பிதாமகர் பீஷ்மரும் ஏற்ற பொறுப்பினை போற்றும் வகையில் நடத்துவேன் என்று சபதம் செய்கிறார். இங்கு பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்னனை பாண்டவர் படை தளபதியாக நியமிக்கிறார்கள். திருஷ்டத்யும்னா, இன்று நாம் உன்னை பாண்டவ சேனை தளபதியாக நியமிக்கிறோம். துடிப்புமிக்க உன் தலைமையில் பாண்டவ சேனை யுத்தம் செய்யும். உங்கள் ஆணைப்படியே மன்னா. திருஷ்டத்யும்னனை தளபதியாக நியமித்த செய்தியை கேட்டதும் மன்னர் துருபதன் மகிழ்ச்சி அடைந்தார். பீஷ்ம பிதாமகர் ஆழ்ந்த கவலையுடன் தனிமை தேடி வந்தார். அவர் தூக்கி வளர்த்த குழந்தைகள் யுத்தம் செய்ய முடிவெடுத்தது அவரை வேதனைப்படுத்தியது. அவர் இருந்த குழப்பத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று தீர்மானிக்க முடியாமல் தவித்தார். அவர் இந்த சங்கடத்திலிருந்து மீளவும் ஏற்றதொரு அறிவுரையை பெறவும் தனது அன்னை கங்கா மாதாவிடம் வந்தார். தனது வேதனைகளை எல்லாம் அன்னையிடம் சொன்னார். என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் தாயே? நான் முள்ளின் மேல் இருக்கின்றேன். இந்த அஸ்தினாபுரத்துக்காக பீஷ்மன் எல்லாவித சுகங்களையும் நிராகரித்தேன். இந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை அரியணையை காக்க வாழும் வரை உழைப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்தேன். இன்று இந்த ஆட்சி அரியணைக்காக உடன் பிறந்தவர்கள் வாழேந்துகிறார்கள். இப்படியெல்லாம் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. பிரியமிக்க பாண்டவருடன் நானே மோதும் நிலை வரும் என்று நினைக்கவில்லை. மாதா, இந்த கேடுகளை எல்லாம் காணத்தானா பீஷ்மனுக்கு நீண்ட நாள் வாழ வரம் தந்தாய்? மகனே, இப்படி நீ பேசுவது, துயரத்தில் உழல்வது, வேதனையில் அழுவது ஒரு வீர புருஷனுக்கு புகழ் தராது. புண்பட்டவன் என்ன செய்வேன் தாயே? வேறெங்கு போக? பீஷ்மனின் வாழ்வு விதியின் கையில் பொம்மையாகிவிட்டது. நடக்கப் போவதை நான் அறியேன் தாயே. மகனே, ஒரு மனிதனுக்கு மன அமைதி வேறு எதிலும் கிடைக்காமல் போனால் அவன் மன அமைதி பெற பகவானை நாட வேண்டும். வெந்த மனதிற்கு மருந்தாக, வெயில் பயணத்திற்கு நிழலாக உனக்கு துணை வருவான் இறைவன். மைந்தா, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்து தியானம் செய். அவர் அருளை வேண்டு. அவர் உன் ஆத்மாவுக்கு அமைதியை தருவார். அவரே உனக்கு பாதையும் காட்டுவார். அறிவு தெளிந்தது தாயே. ஹே ஜனார்தனா, ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, ஏழைகளின் பங்காளனே, கருணை பொழியும் மழையே, பிரபு, உங்கள் தரிசனம் எனக்கு வேண்டும். கிருபை கூர்ந்து தரிசனம் தாருங்கள். பீஷ்மனுக்கு உங்கள் சரணங்களே கதி பிரபு. பீஷ்மனுக்கு தங்கள் தரிசனம் வேண்டும்.
ஏன் பிதாமகரே, தாம் என்னை எது பற்றி நினைத்தீர்கள்? ஏ கருணைக்கடலே, பீஷ்மன் வாழ்வில் எப்போதெல்லாம் தளர்ந்து போகிறேனோ, என்ன செய்வதென்று குழம்புகிறேனோ, அப்போது என் தாய் கங்கா மாதாவை சந்தித்து நான் பேசுவேன். புனித மாதா கங்கையை பார்த்தவுடன் பீஷ்மனின் துயரங்கள் போய்விடுகிறது, மனதுக்குள் ஆறுதல் மலர்கிறது. பிரபு, பிரபு, இன்று எனக்கு முதன்முறையாக மன ஆறுதலோ மனத்தெளிவோ மனத்துணிவோ கிடைக்கவில்லை. மகனின் நிலைமை கண்டு பாசத்துடன் என் மாதா தாம் அமைதி தருவீர்கள் என்றாள். ஆகையால் பிரபு, நான் தங்கள் திருவடியில் வீழ்ந்து வேண்டுகிறேன். ஏ பிதாமகரே, இப்போது உங்கள் மனநிலை ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. கண்களுக்கெதிரே தர்மமும் மோதுகின்ற அதர்மமும் தெரிகின்றது. தமது ஆத்மா கடமை உயர்ந்த தர்மம் என்ற சிக்கலிலே மாட்டியிருக்கிறது. மேலும் பிதாமகரே, தாம் மகா ஞானி, தர்மரட்சகர். நேர்மையுள்ள தாமே தம்முடைய சபதத்தை பூர்த்தி செய்ய தமக்கு பயிற்றுவித்த குருதேவர் பரசுராமனுடன் யுத்தம் செய்யவில்லையா? அதைப் போல அஸ்தினாபுரியை, அதனுடைய ஆட்சி அரியணையை காத்து நிற்பது தாம் ஏற்ற கடமை, புனிதமான கடமை. அதனால் தாம் குற்றங்கள் கருதாது கௌரவர் பொருட்டு யுத்தம் செய்து தமது கடமையை முடியுங்கள், தமது கடமையை முடித்து வையுங்கள். பிரபு, அப்படியே நான் பணியை ஏற்ற முறையிலே முடித்து வைக்க முயற்சிக்கிறேன், முடித்து வைக்கிறேன், தவறமாட்டேன் பிரபு. போர்க்கால ஏற்பாடுகள் இருபுறத்து தளபதிகளின் மேற்பார்வையிலும் தக்கபடி நடந்தன. அவர்கள் ஆணைப்படி குருக்ஷேத்திர போர்க்களம் நோக்கி படைகள் செல்லத் தொடங்கின. நான் பிதாமகர் பீஷ்மர், கௌரவரின் சேனாதிபதி. எமது அனைத்து சேனைகளுக்கும் குருட்சேத்திரம் நோக்கி புறப்படுவதற்கு கட்டளையிடுகிறேன். இந்த மகா பயங்கர போரை நிறுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளெல்லாம் வீணாகிவிட்டதால் இரு முனைகளில் உள்ளவர் பேரழிவை நோக்கி போகும் நிலை. போரில் கலந்து கொள்ள காலாட்படைகள், யானைப்படைகள், குதிரைப்படைகள் யுத்தகளம் நோக்கி அலையலையாக அணிவகுத்துச் சென்றன. இந்த எண்ணற்ற சேனைகளைக் கண்டு கடலே இங்கு வந்துவிட்டதோ என்று தோன்றியது. குருக்ஷேத்திர களத்தில் மாவீரர்களின் தலைகளே எங்கு நோக்கினோம். வீரர்களின் தலைகள் ரத்தம் குடிக்க இருக்கும் பூமியையே மறைத்து விட்டன. இந்த பேரழிவின் வெறியாட்ட போரை தடுப்பதற்கு எடுத்த முயற்சிகள் தோற்றன. மனிதன் என்ன முயற்சித்தாலும் விதியின் நீண்ட கரங்கள் அது நினைத்த வழியிலேயே செயல்படுகிறது. அதை தடுக்க யாராலும் முடியாது. விதியின் விளையாட்டே அப்படித்தான்.
குருக்ஷேத்திரத்தில் படைகளெல்லாம் பாசறை அமைத்துக் கொண்டன. ஒவ்வொரு வீரனும் நாளைய போரில் வீரத்தை காட்ட விரிவாக பேசி ஆவலுடன் ஆயத்தமாயிருந்தார்கள். அர்ஜுனண்ணா, நாளை சூரியன் உதித்து மறைவதற்குள் போர் நடக்கும் குருட்சேத்திரத்தை கௌரவர்களின் ரத்தத்தினால் சிவக்க வைப்பேன். ஆம் நகலா, இது சூது சபையல்ல யுத்த பூமி. அங்கே சகுனியின் சொல்லம்புகள் செய்து முடித்ததை பார்த்தனின் பானங்கள் செய்யும். அன்று தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவ்வி இருந்தது நம்மை பேச விடாமல் தடுத்தது. இன்று தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை காட்டப் போகிறேன். போர் தொடங்க இருக்கும் முன்னாள் இரவில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைகளில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திக்க இருக்கும் விளைவுகளை பற்றி சர்ச்சை புரிந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் தொடங்க இருக்கும் போரை பற்றியே அனைவரும் பேசினார்கள். போர் முறைகள் விவாதிக்கப்பட்டன. போரின் பாதிப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. இந்த அச்சுறுத்தும் அகண்ட இருண்ட இரவில் வெட்டியடிக்கும் மின்னல்கள் நாளை வரப்போகும் பேரழிவை சொல்லிக் காட்டுவது போல் இருந்தன. ஆனால் இந்த வெட்டும் மின்னல்களுக்கோ அச்சுறுத்தும் இரவுக்கோ அஞ்சவில்லை ஒரு வீர பெண்மணி. மின்னலை அவள் வரவேற்றாள். எதிரியின் வீழ்ச்சியை அவள் எதிர்பார்த்தாள். தான் வடித்த கண்ணீர் துளிகளுக்கு தகுந்த விலை வாங்க நாளை விடியலை நோக்கி அவள் விழித்திருந்தாள். நாளை சூரியன் உதித்தால் யுத்த முரசங்கள், கூடியிருக்கும் சேனைகளின் குரல்கள், வாளின் ஓசைகள், நாணேற்றும் வில்லின் நாதங்கள், எவரையும் கலங்க வைக்கும் அலறல்கள், அழுகைகள், பயங்கர ஓசைகளில் பாஞ்சாலி மகிழ்வாள். கல்யாண மேளங்களில் கேட்கும் இசை இன்பங்கள். எனக்கு இந்த பேரொலிகள், பயங்கர நாதங்கள், அந்த ஒலிகளில் பாஞ்சாலியின் ஆத்மா குதித்தாடப் போகிறது. வருக, நாளை நடக்கப் போகும் அந்த போரின் போது துஷ்ட துச்சாசனின் ரத்தத்தால் பூசி முடிப்பேன் என் அவிழ்ந்த கூந்தலை. அப்போது ஆதிக்க ஆணவ மனிதனுக்கு இந்த ஸ்திரீயின் மானத்தின் விலை தெரிய போகிறது. எண்ணற்ற வீரர்களின் உயிரை விட அதிக விலை. இதற்குத்தான் பயங்கரமான போர் இது ஆச்சாரியரே, மிக பயங்கரமான போர் இது. ஆம் பிதாமகரே, ஆம். ஏனோ புரியவில்லை. எப்பிறவியில் நாம் செய்திருக்கும் பாபமோ இப்படி ஒரு இக்கட்டான போரிலே நிறுத்தியது. எதற்காக இந்த தர்ம சங்கடங்கள் பிதாமகரே? எதற்காக இந்த தர்ம சங்கடங்கள்? நாளை தம்பியும் அண்ணனும் யுத்த களத்தில். குரு தனது மாணவர் மீது அஸ்திரம் எய்வார். சீடர்கள் குரு மீது அஸ்திரம் எய்வார்கள். ஆச்சாரியரே, நாம் ஏந்தும் வாழ்முனையின் கூர்மைக்கு மலைகளையும் உடைத்தெறியும் சக்தி உண்டு. அந்த விதியை அழித்து மாற்ற நம் வாழ்முனைக்கு சக்தி இல்லை. துவாரகாதீசருக்கு வெற்றி. கௌரவ சேனாதிபதி பிதாமகர் பீஷ்மர் தம்மை சந்திக்க ஆணை கேட்கிறார். அப்படியா? உடனே அவரை அழைத்து வாருங்கள். வணக்கம் துவாரகாதீசரே. வணக்கம் பிதாமகரே. வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். பீஷ்மனின் விதி சற்று அமைதியாக இருக்க எழுதவில்லையே துவாரகாதீசரே. இந்த முதிய பிதாமகன் அஸ்தினாபுரத்துக்கு அளித்த உறுதிமொழிக்கு இணங்க எப்போதும் அது பொருட்டே பணி செய்து களைத்திருக்கிறேன். மூளையே கலங்கிவிட்டது. என் உறுதிமொழியை காக்க வேண்டும் என்ற கடமை உணர்வில் அதர்மத்தின் நிழலில் நின்று
போரிலே தர்மத்தை எதிர்த்து போராடுகின்றேன். கிருஷ்ணா, இந்த முதுமை அடைந்தவனுக்கு அஸ்தினாபுரத்தின் பாதுகாப்பு சுமையை தாங்குகின்ற சக்தி இன்று இல்லை. சக்தி இன்று இல்லை கிருஷ்ணா. இல்லை பிதாமகரே, தாம் எந்த பொறுப்பையும் தாங்க முடிந்தவர். முதுமை உங்களுக்கு இல்லை. கௌரவரின் ஒளிமிக்க குடும்பத்தில் துரியோதன துச்சாதன கூட்டத்தின் முறைகேடுகள் இப்படி பாபமாக உருவெடுத்தது. அதன் பாதிப்பில் தாம் மட்டுமா என்ன? தரணியே முறைகெட்டு தவிப்பில் இருக்கிறது. இந்த குலத்தில் தாமும் அந்த மகாத்மா விதுரரும் போன்ற தவப்பெரியோர்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள். துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் போன்ற குருவுக்கும் அதே நடந்தது. திரௌபதி என்ற பெண்மணியின் கண்ணீர் கனலாக எழுந்து தீயவர்களை சுட இருக்கிறது. இந்த குலத்தின் அழிவை தவிர்க்க இயலாது பிதாமகரே, தவிர்க்கவே முடியாது. பேரழிவை மாற்றவே முடியாதா கிருஷ்ணா? முடியாதா? இந்த அழிவிலிருந்து எவ்வாறு தப்புவது? இதிலிருந்து தப்புவதற்கு வழி இருக்கிறதா? பிதாமகரே, பாண்டவருக்காக நான் போய் அமைதிக்காக என் இறுதி முயற்சியை செய்து கூட பார்த்தேன். பலன் இல்லை. கௌரவர்களோ என் மனிதநேய முயற்சிகளை மதிக்காமல் தூக்கி எறிந்தார்கள். பிதாமகரே, பொய்யர்களின் தீய எண்ணங்களின் சூழ்ச்சிகளையும் மீறி அகத்தில் ஒரு ஒளிக்கீற்று தெரிகிறது. தெரிகிறதா? ஆம் பிதாமகரே, தமக்கும் மூத்தவரான பகவான் வேதவியாசர்தான் அந்த ஒரு ஒளிக்கீற்று. அவர் குருவம்சத்தின் இப்போதைய இருளில் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தும் பேரொளி மின்னல். அந்த பகவான் வேதவியாசர் மன்னவர் திருதராஷ்டிரரை சந்தித்து பேசி அவருக்கு புரிய வைத்தால் கொலைகள் நடக்காது. இந்த மகா யுத்தம், இந்த பேரழிவு கூறுகள் செயல்படாது. பெரியவர் பகவான் வேதவியாசரா? ஐயனே, வணக்கம் ஐயனே. நலமோடு வாழ்க. வாருங்கள் ஐயனே. ஐயனே, பயங்கர புயல் வீசுகின்ற இந்த இரவிலே தாம் திடீரென்று இங்கே நலம்தானே? நலமோடு இருக்க வேண்டும். ஆனால் நலமோடு இல்லையே மன்னா திருதராஷ்டிரா. கொந்தளிக்கும் கடல் போல, குமுறுகின்ற அந்த வானம் போல, வெட்டி அடிக்கும் மின்னல் விழிகளை கொட்டுவது போல சாமானிய மனிதன் சஞ்சலத்தின் விளிம்பிலே நிற்கிறான். கைலாயத்தில், மந்தரகிரியில், இமயமலை போன்ற மாமலைகளில் விந்தையான பயங்கரமான ஒலிகள் கேட்கின்றன. தபசிகளும் ரிஷி முனிவர்களும் சொன்னார்கள், இது அவலமான அறிகுறி என்று. அவலமானதா? ஆம், அவலமான அறிகுறிதான். இந்த அவலமான அறிகுறி அப்போதே உன் அகக்கண்களுக்கு தெரிந்து மலட்சியப்படுத்தினாய். மன்னா, உனக்கு காட்டத்தான் வந்தேன். திருதராஷ்டிரா, தெரியுமல்லவா, நாளை குருட்சேத்திர மண்ணில் பெரும் போர் நிகழப்போவது. எனக்கும் தெரியும். ஏன் இது தெரியாதா? இந்த யுத்தத்தின் காரணமாக எண்ணற்ற அரசர்களும் லட்சக்கணக்கான மாவீரர்களும் மடிவார் என்று. பயங்கர உயிர் இழப்புகள் உண்டாகும் மன்னா, பயங்கர உயிர் இழப்புகள். திருதராஷ்டிரா, யுத்தத்திற்கு முன்னால் இது இறுதி இரவு.
இந்த நீண்ட பயங்கரமான இரவின் இருளிலே மின்னல்கள் வெட்டித் தெரித்து வரவிருக்கும் உயிர் இழப்புகளை, வேதனை குமுறல்களை வானத்திலே எழுதுகின்றன. ஐயனே, நான் குருடனாக இருப்பதே நல்லது. நாளை நடக்கப் போகும் அந்த பேரழிவுகளை காண எனக்கு தாங்காது. கண்டு சகித்துக் கொள்ளும் மன வலிமையும் எனக்கு இல்லை. மன்னா, துன்பம் தரும் ஒரு போரை, ஒரு பேரழிவை தடுத்திட மறந்தாயே. தடுக்க முயன்றிருந்தால்? நீ முயன்றால் முடியாததில்லை. உன்னை ஆட்சி மோகமும் பிள்ளை பாசமும் தடுத்து விட்டது. அன்பை துரியோதனனிடத்தில் வைத்து அற உணர்ச்சிகளை கிள்ளி எறிந்து குலநாசத்துக்கு வழி தேடினாய். இது எப்படி பார்த்தாலும் குற்றம்தான். அரசனே, இனிமேல் தீமையின் பாதையில் செல்லாதே. தர்மத்தின் பாதையை பற்றிக்கொள். நீ பெற்ற பிள்ளைகளுக்கு நெறிமுறைகளை எடுத்துச் சொல். பாண்டவர்களின் ராஜ்யத்தை கொடுத்து விடு. 2 குடும்பங்களும் சந்தோஷத்திலே திளைத்து மனைவி மக்களோடு நீண்ட நாள் வாழ வழிவிடு. ஐயனே, தாமோ பரம ஞானி, நானோ சாதாரண மனிதன். விருப்பப்பட்டு நான் என் கைகளை கரைப்படுத்திக் கொள்ளவில்லை. பெற்ற பிள்ளைகளோ எனக்கு அடங்கி இல்லை. விதிப்படி நடப்பதை நான் எப்படி மாற்ற முடியும்? போரை என்னால் தடுக்க முடியவில்லை. மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னித்து விடலாம் திருதராஷ்டிரா. போரால் நேரப்போகும் பேரழிவுகள் உன்னை மன்னிக்காது. நாளைய வரலாறு நச்சு மனம் கொண்ட உன்னை எள்ளி நகையாடப் போகிறது திருதராஷ்டிரா. ஐயனே, தாம் என் மீது கோபிக்காதீர்கள். உங்களிடம் ஒரு வேண்டுகோள். பார்க்க எனக்கு கண்ணில்லை. மனமு வந்து என் மீது பரிவு கொண்டு உங்கள் தவ மகிமையால் சஞ்சயனுக்கு யுத்த காலத்தில் நடப்பதை அப்படியே காணுகின்ற திவ்ய திருஷ்டியை பரிந்தருளுங்கள். அப்போது யுத்தத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை கேட்க முடியும். நல்லது. நீ விரும்பினாலும் திவ்ய திருஷ்டியை மன்னா உனக்கும் தர முடியும். இல்லை 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 ஐயனே, மூடன் எனக்கு திவ்ய திருஷ்டி தேவையில்லை. ஏன் திருதராஷ்டிரா, நிஜங்களை பார்க்க அஞ்சுகிறாயா? அச்சங்கள் இருக்காதா ஐயனே? மன்னவன் தான் நானும். மன்னவன் நெஞ்சத்திலே பிள்ளை பாசம் இருக்கக்கூடாதா? பாசம் இருக்கலாம், சுயநலம் கூடாது. ஆகையால் மன்னா, இந்த வரம்பற்ற சுயநலத்திற்கு தண்டனை உண்டு. நல்லது. துன்பக் காட்சிகளை காண உனக்கு சக்தி இல்லை. உனக்கு இந்த பேரழிவை பற்றிய நேர்முக வர்ணனையை செவிகளால் கேட்க அளவுக்கு மீறிய ஆர்வம் இருக்கின்றது. ஆகையால் மன்னா, உன் விருப்பம் போல இந்த திவ்ய திருஷ்டியை உன்னோடு இருக்கின்ற சஞ்சயனுக்கு தருகிறேன். அவன் யுத்த பூமி செய்திகளை அப்படியே பார்த்து சொல்லுவான். யுத்தத்தின் பேரதிர்ச்சி நீ விரும்பினாலும் உன்னை ஒரு கணமும் விடாது திருதராஷ்டிரா, ஒரு வினாடியும் விடாது. சஞ்சயா, நீ திவ்ய திருஷ்டியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக நில். பகவான் தங்களின் ஆணை. பகவானே, அனைத்தையும் பார்க்கிறேன். பகவானே, அனைத்தையும் பார்க்கிறேன். போர்க்களத்திலே நடப்பது பக்கத்தில் நடப்பது போல் தெரிகிறது. மொத்தத்தில் நான் நிஜமாகவே யுத்த பூமியில் இருப்பதை உணர்கிறேன். சஞ்சயா, நீ பார்த்து சொல்ல முடியுமா? பாசமுள்ள என் மைந்தன் துரியோதனன் எங்கே? திருதராஷ்டிரா, மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லியும் உன்னை பிள்ளை பாசம் விடவே இல்லை. இன்னமும் நேரம் இருக்கிறது திருதராஷ்டிரா, இன்னமும் நேரம் இருக்கிறது.
வரப்போகும் அழிவுகளை நினைத்து பார்த்துக்கொள். உன் போக்கினை சீர்படுத்திக் கொள். இந்த குலத்தின் மூத்தவன் என்ற காரணத்தால் மன்னா உனக்கு நீதியை எடுத்துச் சொன்னேன். பேச்சோடு எனக்குள்ள எல்லை முடிந்து விட்டது. இனிமேல் நான் வந்த வழி போகிறேன். வணக்கம் ஐயனே. நீடோழி வாழ்க. முன்னவரும் முதியவரும் சொன்ன தர்ம நெறிகளும் கண்ணன் தந்த அறிவுரையும் காற்றோடு போனது. சின்னவனின் கோபமும் சிறந்த சபை மௌனமும் சீறி எழுந்து பீஷ்மர் சொன்ன சூடான மொழிகளும் தூது வந்த கண்ணனும் ஞானி வேத வியாசரும் பேரழிவு தரும் போரை நிறுத்திவிட சொன்னதும் கண்ணனிடம் கலங்கிவிட்டு பீஷ்மர் வந்தார் பாசறைக்கு. அர்ஜுனனை சாடினரே துரியனும் அந்த கர்ணனும். சொந்தமென்றும் பந்தமென்றும் சொல்வது வெறும் சொல்லா, சொல்வது வெறும் சொல்லென்று சொல்வதற்கு வில்லா. எழுதி வைத்த ஏடுகள் எழுந்தனவான் மின்னல்கள் பதவி மோக வெறியர்களால் பறந்தனவே காற்றில். பட்டு வீழ்ந்த மனித உடல்கள் கிடந்தனவே மண்ணில். கிருஷ்ணா